வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ இயர் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருந்துங்க. இந்த ஒரு நியூ இயர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸு அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது கூட பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய போயா பாஸையும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே ஒரு போயா பாஸ் கூட பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆட்டை கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட்ஸும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நினச்சிங்களேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டில் நம்ம கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் ஒரு அரைவில் அனிமல்ஸ் எமோட்டாக கூட இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லோவல்ஸ்க்கு நான் கூட இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்தால் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு அதுலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மறக்காம காம்பாஸ் கொடுங்க. மற்ற சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேன் ஸ்கின் கூட கொடுத்துட்ருக்கேங்க. பேன் ஸ்கின்னு, கத்தி, அந்த பேராசூட்டு, ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காரு மற்ற ஒரு சர்வரில். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய ஜிப்சு காசின் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜிப்சு காசினை பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமராட்டாக இருக்குமாமா. இந்த ஒரு ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமே அடிக்கிற மாதிரி அதாவது கில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு ஹேமரை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுற்றி வச்சு அடிக்கணும். அடிக்கிற மூலிமா பார்த்தீங்கன்னா இனிமே நான் வந்து நாங்கள் வந்தேன் அப்படின்ட்டு இருந்தேன். பார்த்தா தெரியும் நேரம் ரொம்ப ஜாலியாகவும் அந்த ஃபன்னாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஹேமரை வச்சுலாம் அடிக்கும் போதே இவனே பார்த்தீங்கன்னா ஹோலோ பர்ப்புன்னு ஒரு பவர் வந்து வரப்போதே. அந்த டைவர்ஸ்ன்ட்டு அட் ஃபிஸ்ட்டுன்னு ஒரு ஸ்கின் வரப்போகுது. இன்னொரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இதுவுடைய பார்த்தீங்கன்னா எம்பேர் இன்செக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பவர் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸில் வந்து ஹேமரை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எம்பேர் இன்செக்ட்ஸ்ன்னு சொன்னோமே அது வந்து சிஎஸில் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி 2 விதமான காஸ்டியூம் விட்டுருக்காங்க. அந்த ஒரு 2 காஸ்டியூமில் எந்த காஸ்டியூம் வந்து மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள வந்து போயா பாஸாக விடப்படுறாங்கன்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த அளவுக்கு போட்டு குழப்பறாங்கன்னு வச்சுங்களேன். மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு போயா பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மைலி பேஸ் ஆட்டாது எமோஜி இருக்குமே எமோஜி பேஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஆத்தார் பேனரு, அந்த மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு, அந்த டூட் பாக்ஸு, இதுக்குள்ளேயே வரக்கூடிய இந்த ஒரு பேக் ஸ்கின்னு, அந்த பேராசூட்டு, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூட் பாக்ஸும் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் ஸ்கின்னு, அந்த டெட் பாக்ஸு, கன் ஸ்கின் எம்போரே ஒன்றுமே அதுக்கு ஒரு கன் ஸ்கின்னு தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த எஸ்பிடிக்குன்னு தராங்கன்னு வச்சுலேன். இது ஒரு போய பாஸா இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு போய பாஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு போய பாஸில் மேல் பண்டு, ஒரு ஃபீமேல் பண்டு, அந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் ஸ்கின்னு, அந்த லூட் பாக்ஸு, அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசூட்டு, அந்த பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராங்க. அந்த அவதார் பேனர் கூட கொடுக்குறாங்க. அது MP5 அண்ட் பேட் ஸ்கின்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி வரும். லோவல் ஸ்கின்னு கூட இதில் இருக்குது. அந்த கிராண்ட் ஸ்கின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்த்த 2 போயா பாஸில் எந்த ஒரு போயா பாஸ் வந்து மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி வரணும் பொறுத்து தான் பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூ இயரை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துலாம் 2026 இல்லையா இந்த ஒரு அவதாரு அந்த பேனரு இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் பேக்குன்னு தராங்க அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த லாபி ட்ரீ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தீங்கன்னா போன டைம் அதுவும் இல்லாமல் அதுக்கு போன டைமில் இப்படி நியூ இயரை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கன்ஸ்கின்னு ஓச்சர்ஸு அந்த எமோட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கப்படுறாங்க அப்படின்றது நியூ இயரை பேஸ் பண்ணி. அப்படி வரலைன்னா கூட உங்களுக்கு வந்து லக்கி ரயில் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி காயின் கொடுத்து ஸ்பின்ன்ற மாதிரி தான் விடப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.